Good evening, மக்களே. ஸோ டுடே இஸ் 21st ஆஃப் ஜூலை. ஸோ இன்னைக்கு தான் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சேனல் நேம் இஸ் நிஃப்டி வித் சிவா. ஸோ இந்த சேனல் எப்படி ஃபோக்கஸாக இருக்கும்னா, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் முடியுது. இந்த மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் நாளைக்கு நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவேன், லைக் சிஇ சைடில் ஃபோக்கஸ் பண்ணுவேன், பிஇ சைடில் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா, மார்க்கெட் மேலே போகுமா, சைட்வேஸில் போகுமா, ஸோ அது ரிலேட்டடாக ஒரு டிஸ்கஷன், ஒரு என்னோட அனலைசிஸ் பற்றி நான் இதில் அப்லோட் பண்ணுவேன். ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச சில ட்ரேட்மா ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறது, அது ரிலேட்டடாகவும் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் கைஸ். ஸோ டைரெக்டாக நம்ம சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரே ஒரு நிமிஷம் கைஸ். எஸ், இப்போ உங்களுக்கு இந்த சார்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். டுடே வாட் ஹேப்பண்ட். ஓகே, இன்னைக்கு 21st ஆஃப் ஜூன். ஓகேங்களா, இந்த ஜூன் அன்னைக்கு டுடே என்ன ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலாக 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் 9:15 ஓப்பன் ஆயிட்டு அப்புறம் இவ்வளோ பெரிய ஃபால். இந்த ஃபால் நடக்கணும் எனக்கு ஆக்சுவலாக முன்னாடியே தெரியும். ஏன் நீங்கள் கேட்கலாம், அது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிறத பாருங்களேன், 20th இது வரைக்கும் ஹை போயிருக்கு, இது வரைக்கும் லோ போயிருக்கு, அப்புறம் இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கான். திருப்பி இது வரைக்கும் போயிருக்கு, திருப்பி இது வரைக்கும் போயிருக்கு. ஹையே இவ்வளோதான். அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஹையை கூட இவன் தாண்டவே இல்லை. இதுலயும் லோ கீழே போயிட்டு அதையும் திருப்பி அவன் மேலே போயிட்டான். ஸோ ஆல்மோஸ்ட் லோவும் தாண்டல. அப்படின்னா என்னது, உள்ளுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கான், ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கான். இதர் மார்க்கெட் அப்ல இந்த லைன் இருக்குல்ல, நான் உங்களுக்கு லைன் அதுக்காக நான் வரைஞ்சிருக்கேன். இந்த லைன் அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸும் இந்த இடத்துல இருக்க 5 மினிட்ஸும் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஹை மாதிரி. ஓகேங்களா, இது வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸா வச்சுக்கலாம். இது வந்து இன்கேஸ் டுடே மேலே இவ்வளோ தூரம் ஓப்பன் ஆயிருந்தா நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். டெஃபினட்டா மார்க்கெட் மேலே போயிருக்கும். அதே வந்து இது இந்த இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இங்க கீழே இருக்கிற லைன் நம்ம சப்போர்ட்னு வச்சுக்கலாம். இந்த சப்போர்ட் லைனை வந்து கீழே ஓப்பன் பண்ணியிருந்தா நம்ம சப்போர்ட்ல மார்க்கெட் கீழே போயிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி லைன் 9:15 ஓப்பன் ஆயிருக்கா, இந்த லைன் அவன் தாண்டவே இல்லை. நல்லா பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன், இந்த லைன் தாண்டல. ஸோ நான் வெயிட் பண்ணேன், லைன் தாண்டல. நெக்ஸ்ட் ஒரு இந்த கேண்டில் கிடச்சிச்சு. இந்த கேண்டில் அடைச்ச உடனே ஓகே இது ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஓகேங்களா, ஸோ இந்த என்ட்ரிக்கு நான் என்னோட எக்ஸிட் எங்கே இருந்ததுன்னா இங்கே தான் இருந்தது. ஏன் நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் வைக்கலாம், டார்கெட் வந்து ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் வைக்கல, ஏன் இங்கேயே நீங்கள் பண்ணிட்டீங்க. இதுலேயும் எனக்கு 10% கிடச்சிது. ப்ளஸ் இப்போ நான் கொஞ்சம் உங்களுக்கு ரிவர்ஸில் போய் காட்டுறேன். கொஞ்சம் 5 டேஸ் முன்னாடி, இந்த 5 டேஸ் முன்னாடி பாருங்க, அதாவது 13th ஆஃப் ஜூன் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல போயிட்டு மேலே இவ்வளோ தூரம் ஹை கொடுத்து திருப்பி கீழே வந்திருக்கு. அப்புறம் அகைன் 14 ஜூன் கொஞ்சம் கீழே சுத்திட்டு இருக்கான். திருப்பி அகைன் இவ்வளோ தூரம் சேம் ஹை வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன தெரியுது, ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒரு ரெசிஸ்டன்ஸை கீழே வந்து மேலே இப்படி மேலே போயிடுச்சுன்னா, அதாவது இங்கே ஸ்டார்ட் ஆகி எஸ், இங்கே ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இது ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன். இந்த பர்பிள் கலர் பார் ரெக்டாங்கிள் இப்படி மேலே போயிடுச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான். இப்போ பாருங்க, இந்த இடத்துல இவன் தாண்டி போயிட்டான் இந்த பார். அப்போ இந்த ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அப்போ ஆனா மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கு. நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்டே, இந்த லைனை தாண்டினா தான் நம்மளுக்கு வந்து மேலே போகும். அவன் நெக்ஸ்ட் ரெட் கேண்டிலே கொடுத்துட்டான். ஓகேங்களா, ஸோ ரெட் கேண்டில் கொடுத்தோன்னா நான் கன்ஃபர்மேஷன் எடுத்தேன். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நான் இது தாண்டிச்சு, அப்போ இது வந்து ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸிட் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு 10 to 15% கொடுத்துருக்கும் ப்ராஃபிட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் டுமாரோ நாளைக்கு என்ன ஆகலாம், மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி என்னோட தாட் எப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க, ஹை ஹை திருப்பி அகைன் ஹை, இந்த ஹையை தாண்டல. அதே மாதிரி தான் கீழே இருக்கிற லோ 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 இதுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கான். அப்போ இங்க ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட் கீழே போக விடாம
தடுக்கிறாங்கன்னு மீனிங். ஓகேங்களா? ஸோ இன்ஃபேக்ட் இங்க வந்துட்டு இவ்வளவு தூரம் ஹை கொடுத்துருக்கான், நல்லா மேல போயிருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் நம்ம டுமாரோ இங்க ஓப்பன் ஆனாலும் இங்க, அதாவது இந்த லைனுக்கு இங்க 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 எங்க ஓப்பன் பண்ணாலும் நீங்க சி சைட் ஃபோக்கஸ் பண்றது பெட்டர். ஓகேங்களா? இதுதான் என்னோட அனலைசிஸ். ஸோ சி சைடு ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லை, ஏன்னா சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கு. இப்போ மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தாலும் இது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். லைன் இந்த ஜோன், அதாவது கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த லைன் எங்க இருக்கு, 24152.4, இது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? இந்த சப்போர்ட் ஜோன் நல்லா ஆக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி மார்க்கெட் இங்கே டவுன்வர்டில் வந்துட்டு ட்ரெண்ட் லைனே மாற்றிருக்கு. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எஸ் எஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு, ஓகே, எஸ், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் ஆகிருக்கு, மேலே போகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ மார்க்கெட் டுமாரோ, அதாவது 22nd of July, மோஸ்ட் ப்ராபப்ளி 90 to 95% மேலே தான் போகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேட்கலாம் நெக்ஸ்ட் இதுவா, அதாவது மார்க்கெட் இன்கேஸ் டுமாரோ டுமாரோ இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த இடத்த நம்ம தாண்டிட்டு ஒரு ரெசிஸ்டன்ட் தாண்டி போயிடுச்சுன்னா இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி மேலேருந்து கீழே சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த இடம் அகைன் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ரெக்டாங்கிள், இந்த பர்பிள் கலர் ரெக்டாங்கிள். ஸோ மேலேருந்து இவன் கீழே வந்துட்டான், இந்த சப்போர்ட்டே பிரேக் பண்ணிட்டான், அப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும், 950 இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் சேஃப். நான் எடுக்கிற ட்ரேட் இப்படி தான் இருக்கும். மார்க்கெட் இன்கேஸ் 24,152 அதுக்கு மேலே ஓப்பன் ஆனாலே நான் இப்படி தான் எடுப்பேன். இது வரைக்கும் போகும். பிகாஸ் இது கூட இல்லை, இதோட ஆஃப் வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான். ஏன்னா இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது, மார்க்கெட் நல்லா கீழே அடிச்ச உடனே இது இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இந்த கான்செப்ட் படி இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இவ்வளோ இன்னும் இவ்வளோ சின்னதாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுலேயே 10 to 15% ஈஸியாக அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட அனலைசிஸ், சி சைட் ஃபோக்கஸ் மேலே. இன்கேஸ் மார்க்கெட் கேட்கலாம், மார்க்கெட் நல்லா கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்கலாம். அப்போனா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்க எவ்வளோ சப்போர்ட் ஜோன். இது ஒரு சப்போர்ட் ஜோனா, ஒன்று, இது ஒரு ஒன், இது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? அதே நேரத்தில் இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு, நீங்க பார்த்துருக்கீங்களா? லைக் 13th of Juneலேருந்து 17th வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்குன்னா, அதாவது 17th அன்னைக்கு பிரேக் ஆயிருக்கு, சாரி 16th அன்னைக்கு, 16th வரைக்கும், 13th 16th வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. பாத்தீங்களா? டவுன் ட்ரெண்டு. அப்புறமா 17th of June ஓப்பன் பண்றப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணி அப் ட்ரெண்ட் போயிட்டான். ஓகேங்களா? இப்போவும் நான் சொல்றேன் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கான். பிகாஸ் இங்க பாருங்க, இந்த லோ வந்து இன்னும் பிரேக் பண்ணல. இது வரைக்குமே சப்போர்ட் ஜோன் தான் உங்களுக்கு. இன்ஃபேக்ட் இந்த லைன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். இந்த டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு லைன் போட்டிருக்கல, திஸ் லைன் இஸ் வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அண்ட் இதை பிரேக் பண்ணாதான், அதாவது 2400 பிரேக் பண்ணாதான் நீங்க பிஇ சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படியும் கொஞ்சம் ரிஸ்க் தான் எனக்கு தெரியுது. பிகாஸ் இங்க ஒரு சப்போர்ட் ஜோனும் இருக்குது. பிகாஸ் இங்க பாருங்க, மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிருக்கானா 13th of June. இப்போ பாருங்க 13th of June ஓப்பன் ஆயிருக்கா, மேலே போயிருக்கு, திருப்பி கீழே போயிருக்கான், திருப்பி மேலே போயிருக்கான், திருப்பி கீழே. இப்போ இந்த இடத்துல டேப் பண்ணி, இந்த இடத்துல டேப் பண்ற இந்த இடம், இந்த ரெக்டாங்கிள்ஸ் இருக்குல்ல, பர்பிள் கலர் ரெக்டாங்கிள், இதை டேப் பண்றப்பல மேலே போறோம். அப்போ இங்க ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ நல்லா மேலே போகலாம். அப்பனா என்ன அர்த்தம், இங்கேயும் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ பெட்டர் சி சைட் ஃபோக்கஸ் பண்றது தான். ஓகேங்களா?
So this is my analysis, and please kindly subscribe my channel and share பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. So பார்த்து ட்ரீட் பண்ணுங்க. So that's it for today, guys. Thank you, guys.